வாகனத்தின் மூலமாக அணிவகுத்து வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் யார் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கேள்வி என்பது கடந்த ஒரு வார காலமாகவே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உலகமே ஏற்று பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற பொறுப்பை விஜய் தற்பொழுது ஏற்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் குறிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே தாவேகா தலைவர் விஜய் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாததற்கு முன்னதாகவே அவருக்கு கான்வாய் வாகனங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக மீண்டும் அந்த கான்வாய் வாகனங்கள் என்பது காவல்துறை பெறப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் கான்வாய் வாகனத்தின் அணிவகுப்போடு தற்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு விழாக்கோலம் போல பூந்திருக்கிறது. குறிப்பாக தொண்டர்கள் அனைவருமே இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில்தான் உள்ளே பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளே செல்பவர்கள் தொண்டர்களுக்கு தனி வழி, அதே போல அமைச்சர்கள் உள்ளே வந்தால் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அவர்களுக்கு என தனியாக வழி